ஹாய் guys, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ ஐபிஎல் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபார் அ சேஞ்ச் டெஸ்ட் கிரிக்கெட் பத்தி கவர் பண்ண போறோம். திஸ் எக்ஸைட்ஸ் மீ a lot. Kishore has joined me. Welcome Kishore to the show. So first things first, இந்த மாதிரி நம்ம கூட வந்து நீங்க பேனல்ல டிஸ்கஸ் பண்ணோம்னா நீங்க வந்து எம்சிஜிசி பிலிவர் பேக் எடுத்துக்கோங்க. நம்மளோட வந்து நீங்க பேனல்ல ஜாலியா பேசலாம், நிறைய ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வெல்கம் டு த கில் பேண்டர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே ஒரு அந்த ரிலே பேட்டன் வந்து கொடுத்தாச்சு பண்ட்டுக்கு, கில் அண்ட் பண்ட்டுக்கு. இந்தாப்பா எடுத்துக்கோங்க, கேரி த இந்தியன் டீம் ஃபார் நெக்ஸ்ட் வாட் சோ மெனி இயர்ஸ். அண்ட் இங்கிலாந்து போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து ஏ ஆட போறாங்க. அண்ட் இந்தியா அண்டர்-19 வர்சஸ் இங்கிலாந்து அண்டர்-19 ஆட போறாங்க. லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் கிரிக்கெட், டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் ஆஃப் யங் நேம்ஸ், லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் இந்த ஸ்குவாட். கண்டிப்பா வந்து லுக் அஸ் அ வெரி சாலிட் ஸ்குவாட். நிறைய பேர் கவுண்டிஸ் ஆடி இருக்காங்க இதுல. கிஷோர், இனிஷியல் தாட்ஸ் ஆன் தி ஸ்குவாட். நல்ல ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 17 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 17 மெம்பர்ஸ் எடுத்துட்டு போவாங்களா, அதுதான் எனக்கு முதலே கொஸ்டினா இருந்தது. ஏன்னா 15 தான் பார்த்துருக்கோம். மேபி டெஸ்ட்னால 17 இல்லை இப்போ ரீசெண்டாவே எல்லா சீரீஸ்க்கும் 17 ஸ்குவாட் தான் போறாங்களா தெரியல. அப்படி 17 நல்ல ஸ்குவாட் தான். 15 ஒரு 2 பேர் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அது மேபி நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷதீப்பா இல்ல ஆகாஷ் தீப்பா இல்லைன்னா ஜூரல் இல்லைன்னா கருண் நாயர், டாக்கூர் இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் 2 பேரை ரிமூவ் பண்ணலாம். பட் நல்ல டீசென்டான ஸ்குவாடா எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒரு ப்ராப்பர் 8 பேட்டர்ஸ், ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ், ஒரு 6 பவுலர்ஸ் போயிருக்காங்க. நல்ல ஸ்குவாட் தான். பட் ஸ்டில் அவங்களும் வந்து நிறைய புது பிளேயர்ஸ் எடுத்து ஆடிட்டு இருக்காங்க இப்போ ஜிம்பாப்வே சீரீஸ்ல. ஸோ அவங்க ஸ்குவாட் தான் தெரியும் அவங்க என்னமா எடுத்திருக்காங்கன்னு. பட் நியூ ஏரா, ஸோ அவ்வளவா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பாக்குறது தான் பெட்டரா இருக்கும். என்ன வேணா நடக்கலாம். மேபி சீரியஸும் அடிக்கலாம், இல்ல ரொம்ப மிஸ் அவுட்டும் பண்ணலாம், இல்ல க்ளோஸாவும் போலாம். பட் நோ எக்ஸ்பெக்டேஷன், அதான் பெட்டரா இருக்கும். நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான், பட் யூ ஆல்வேஸ் கெட் கிரேட் ரிசல்ட்ஸ். இதுல நீங்க டாக்கூர் பத்திலாம் சொன்னீங்க. தலைவன் டாக்கூர் ஸ்டாட் நான் சும்மா எடுத்தேன். அவர் வந்து 2 கேம் ஆடி இருக்காரு. அவர் ஆவரேஜ் என்னன்னா வந்து 39.33 வச்சிருக்காரு இங்கிலாந்துல 2021 சீரீஸ்ல. 39.33. அந்த ஒரு டெஸ்ட்ல வந்து அந்த என்டையர் டீம் வாஸ் ஸ்ட்ரகிளிங். 60 of 72 அடிச்சாரு. 60 runs of 72 balls ஓவல் அடிச்சாரு. ஸோ அவர் வேற மாதிரி பிளேயர். ஸோ அதனால தான் வந்து பர்டிகுலரா வந்து ஆன் கிரெடிட் பேசிஸ், அதான் பர்ஃபார்மன்ஸ் கிரெடிட்ல தான் வந்து இங்க வந்திருக்காரு. அண்ட் பவுலிங்ல கூட 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் 3.98 ஆவரேஜ். ஸோ இங்கிலாந்துலாம் போனீங்கன்னா அவர் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு பேட்டிங் வந்து கண்டிப்பா ஷூட் ஆகும். ஒரு டமால் டிமில் அந்த ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட் வித் அவருக்கு ஃபுட் ஒர்க்கும் நல்லா இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா ஷூட் ஆகும் தான் நினைக்கிறேன். கிஷோர், யார் திங்ஸ் ஆன் பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? ஸோ யாரெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஓ இவர் வந்திருக்காரா, அந்த மாதிரி ஒரு ஏதாவது பிளேயர் இருக்காங்களா? லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிளேயர்ஸ் இருக்காங்களா? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்தாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை விட ஒரே ஒரு கில் கேப்டன் வர எதிர்பார்த்தீங்களா, இல்லாட்டி உங்க மைண்ட்ல வேற யாரா இருந்ததா அது சொல்லுங்க. இல்ல, நான் கில் இருப்பாருன்னு தோணிடுச்சு. நான் லைவ்லயே பேசியிருந்தேன், லைவ்ல சொல்லியிருந்தேன். நம்ம சேனலும் ஓகே, எப்பவுமே இந்தியா அவ்வளவுதான். அந்த அவர் ஆரம்பிச்சு விட்டாரு ஒருத்தர் காட் ஆஃப் கிரிக்கெட்னு. அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி ஒருத்தன் வரணும், ஃபேஸ் வரணும், ஒருத்தன் இதுவா இருக்கணும், அட்வர்டைஸ்மெண்டா என்ன வேணா சொல்லிக்கலாம். மேபி அந்த மாதிரி வரணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதை விடவே மாட்டாங்க. ரிஷப் பண்ட் தான் போயிருக்க வேண்டியது, ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்ல வேண்டியதான். ஸோ அதனால இப்ப கில் அதுக்கும் வைஸ் கேப்டன் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா 2 பேரும் இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 10 years கன்ஃபார்மா விளையாடுவாங்க. அவருக்கும் ஒன்றும் வயசு அதிகம்லாம் இல்லை ரிஷப் பண்ட்டுக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் தான். நான் வந்து ஹர்ஷதீப் தான் ஒரு புது காலா இருக்கு. ஏன்னா அவர் இது வரைக்கும் டெஸ்டே ஆகல, டெபியூட் பண்றாரு. ஸோ ஸ்விங் இவருக்காக சப்போர்ட். ஏன்னா ஆல்ரெடி சிராஜும் இருக்காரு. சிராஜ் பும்ரா 2 பேரும் இருக்கப்போ ஹர்ஷதீப் ட்ரை பண்ணுவாங்களா, மேபி 4 டெஸ்ட்னால மாறி மாறி யூஸ் பண்ணுவாங்களோன்ற மாதிரி இருந்தது. மற்றபடி குட் ஸ்குவாட். மெயின் ப்ளோ என்னன்னா அங்க 4 பெரிய பிளேயர்ஸ் இல்ல, ரோஹித், கோலி, ஜடேஜா, அஸ்வின். ஆனா ஜடேஜாவை ஏன் இருக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. பட் வந்து ஜடேஜா வைக்க இப்போ ஒரு லாங் ரன்னா குல்தீப்பை யூஸ் பண்ண போறாங்க தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் குல்தீப் தான் ரெகுலரா டெஸ்ட் விளையாடுற மாதிரி இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் லெஃப்ட் ஆர்ம், இவரும் லெஃப்ட் ஆர்ம், அந்த மாதிரி ட்ரை பண்ணாம அதனால ஒரு ஆஃப் ஸ்பின்னா வாஷிங்டன் சுந்தருக்கு போயிருக்காங்க ஆல்ரவுண்டரா. இல்லப்பா ஜடேஜாவுக்கு பதிலாக இவரை ட்ரை பண்ணலாம்ப்பா. ஏன்னா ஜடேஜாவும் அவருக்கும் ஏஜ், இதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் ஆடலாம், வச்சல 3 வருஷம் ஃபிட்டா இருந்தானா கண்டினியூ பண்ணலாம். பட் அதுவும் ஒரு நல்ல கால் தான் எடுத்திருக்காங்க. சரி, புது டீம், அந்த புது டீமுக்குள்ளேயே எப்பயோ ஜெல்லா எடுத்தோம். தனுஷ் கோட்டியானா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ தனுஷ் கோட்டியானா வாஷிங்டன் சுந்தரா அப்படி பாக்குறப்போ வாஷிங்டன் சுந்தரா எடுத்திருக்காங்க. ஸ்டில் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ என்னன்னா ஒரு 7-8 years ஒரு கன்சர்ன் இருக்கு.
இந்த பேட்டர்ஸ்ல யாருமே கை சுத்த மாட்டாங்க. இப்ப 8 பேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க, ஒருத்தர் கூட கை சுத்த மாட்டாங்க. டெஸ்ட்ல சரி, ஒன் டேல சரி, எட்லியானால அப்பெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் எடுத்தாகணும், சச்சினா இருக்கட்டும், ஷேவாக்கா இருக்கட்டும், ரெய்னாவா இருக்கட்டும், யுவராஜா இருக்கட்டும், யாராச்சும் வந்து சும்மா கை சுத்த சொன்னா கை சுட்டு போயிடுவாங்க. கங்குலியே கை சுத்துவாரு. அவரு ஆல்ரவுண்டராகவே விளையாடி இருக்காரு. சோ அதனால வந்து அந்த கன்சர்ன் இருக்கு. அதுக்கு எனக்கு தோணுது என்னன்னா, ட்ரூ ஜெரலை ரொம்ப பேக் பண்றாங்க. பார்த்தா ஏ ஸ்குவாட்ல எடுத்துக்கா. உங்களுக்கு அதோட தாட் சொல்லுங்க, நான் முடிச்சிட்டோன்னே. ட்ரூ ஜெரல் ரொம்ப பேக் பண்றாங்க. அவர் ஏ ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. டீசென்ட் அவரே தான் வச்சுட்டு இருக்காரு, 45 வச்சுட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல. பட் ஜுரல், கருண் நாயர் 2 பேருமே இருக்காங்க அந்த இடத்துல. மேபி எனக்கு இப்போ ரஞ்சியா இருக்கட்டும், டொமஸ்டிக்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஷம்ஸ் முலானியோ இல்ல தனுஷ் கோட்டியானோ அவங்கள ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. பட் ஸ்டில் பேக்கிங் த பேட்ஸ்மென்ஸ். கருண் நாயர் கன்ஃபார்மா ஒரு 800+ அடிச்சு வச்சிருக்காரு. ட்ரூ ஜெரலும் நல்ல டீசென்டான சீசன் தான் ஆடி இருக்காரு. இங்கிலாந்து கிட்ட இருக்கட்டும் சரி, ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கு. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஸ்டில் புது டெஸ்ட் ஸ்குவாட், ஃபர்ஸ்ட் சீரியஸ் தான். சோ நோ கன்சர்ன், நோ இஷ்யூஸ் தான் சொல்லணும். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து நல்லா பண்ணீங்க. பட் ட்ரூ ஜெரல் வந்து லாஸ்ட் டைம் இங்கிலாந்து இந்தியா வரப்போ அந்த பவுலர்ஸோட நல்ல ஆட்டிடியூட் காமிச்சாரு. இன்ஃபேக்ட் ராஞ்சியில் ஒரு மேட்ச் நடக்கும் போது நான் போய் பார்த்தேன். அவரும் யாரோ அடிச்சு கொடுப்பாங்க அந்த ஒரு விக்டரி. 4th இன்னிங்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். பால் 2 சைடு திரும்பவும் ஒரு மாதிரி வெரி பேட் டேம்ப் விக்கெட்லாம் இருந்தது. நல்லா ஆடினாரு. அண்ட் ஆல்சோ இஸ் அ பேக்கப் விக்கெட் கீப்பர். இப்போ வந்து நீங்க இங்கிலாந்து ஒரு பெரிய டோர் போனீங்க, நடக்கக்கூடாது. ஜஸ்ட் இன் கேஸ் இவருக்கு ஒரு பெரிய நிகழ் ஏதாவது வந்ததுன்னா சவுண்ட் கம்மியா கேக்குது. அவருக்கு நிகில் ஏதாவது வந்ததுன்னா அவர் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர். சோ அவருக்கு பேட்ஸ்மேன் பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பர்னால அவருக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் நீங்க கருண் நாயர்லாம் வந்து டைரக்ட்லி வாக்ஸ் இன் 10 மேட்ச் கவுண்டில் ஆடி இருக்காரு. 736 runs at an average of 56.6. அவரு இந்த அபிமன்யு ஈஸ்வரன்லாம் வந்து இன்சைட் த ஸ்குவாட். சோ அதனால தான் இருக்கு. சோ பிளேயிங் 11 டைரக்டா டைவ் பண்ணுவோம். உங்க பிளேயிங் 11 என்ன இருக்கும்? என்னோட பிளேயிங் 11ல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், கில், KL ராகுல், பண்ட். அந்த இன்னொன்னு வந்து நான் கருண் நாயரை வச்சிருக்கேன். மேபி அங்க ஒரு ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ணலாம். பட் அது போலிங் கண்டிஷன், ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வேணும். அப்படி பார்த்தா நீங்க இப்ப சொன்ன ஸ்டாட்ஸ் பிரகாரம் நான் மேபி ஷர்தால் தாக்கூர் சொல்வேன். ஷர்தால் தாக்கூர், நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் பும்ரா, குல்தீப் யாதவ், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. நான் இந்த 11 தான். நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலி வெரி நைஸ், லைக் வெரி நைஸ் ஆர்டிகுலேட்டட். எனக்கு தெரிஞ்சு அபிமன்யு ஈஸ்வரன் வாக்ஸ் இன் சைட். நான் சொல்றேன், ஹி வாக்ஸ் இன் த பிளேயிங் 11. 48.87 average. சாய் சுதர்ஷன் 39.33. and you have an SSV Jaiswal who is a left-hand batsman. So India always goes for a left and right-hand combination. Abhimanyu Easwaran has also been benching for a very long time. 2021 ஆட வேண்டியது, அப்புறம் 2023 பெஞ்ச் பண்ணாங்க. அவர் லெஃப்ட் இல்லையா, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்? Right hand. Abhimanyu Easwaran is right hand. So Abhimanyu Easwaran and Jaiswal. Gill at number 3, KL Rahul at number 4, Karun Nair walks in at number 5. In Karun Nair la வேற level stat Englandல 202 of 365 balls ஏதோ ஆடி இருக்காரு. And also Nottingham Spear ஏதோ வந்து அதான் healthy average வச்சிருக்காரு. And you always have Rishabh Pant irukkaru, Nitish Kumar Reddy, Shardul Thakur, Jadeja, Siraj and Akash Deep வெச்சு ஆடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். So this will be what so அதான் நினைக்கிறேன். I think it's going to be a great game of cricket, good contest also. So பொறுத்தது பார்க்கணும். Any final thoughts Kishore? இந்த ஸ்குவாட்ல வந்து எல்லாருமே நல்ல ஒரு இந்த வாட்டி தான் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ண மாதிரி, எல்லா வாட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த வாட்டி போர்டு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி ஃபியூச்சர் கேம் பண்ணி இதுல யாருமே வந்து ரொம்ப ஒரு 30க்கு மேல மேபி KL ராகுல் மட்டும் தான் இருப்பாரு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா மீது யாருமே பும்ரா அவர் வந்து அப்படியே எடுத்து சைலண்டா வச்சுக்க வேண்டியதான். சோ எல்லாருமே வந்து ஒரு அப்போ பிலோ 30 கீழே இருக்கவங்க ஒரு லாங் ரன் கொடுக்கலாம். இன்னும் ஒரு 3-4 சீசன், இன்னும் ஒரு 3-4 years இல்ல 5 years கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கோரா பிக் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே டீசென்ட் ஸ்டாட்ஸும் இருக்கு, டொமஸ்டிக்கா இருக்கட்டும், இன்டர்நேஷனலா இருக்கட்டும். சோ இந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃபியூச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அதோட யங் கன்ஸ் தான். ஜெய்ஸ்வால் சின்ன வயசு, சாய் சுதர்ஷன் சின்ன வயசு, ஈஸ்வரன் கொஞ்சம் ஏஜ் பரவாயில்ல, பட் அவரு செம்ம நாக் வச்சுட்டு இருக்காரு. கில் சின்ன வயசு, அதுக்கப்புறம் ஜுரல், கருண் நாயர் அங்கிள் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிதிஷ்குமார் ரெட்டி சின்ன பையன் தான். ஷர்தால் தாக்கூர் ஒரு 28-30 இருப்பார் அவரும். சோ அந்த மாதிரி ஒரு டீசென்டான ஸ்குவாடா எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு டஃப்பான கான்டெஸ்டா இருக்கும். ஒரு கால் வந்துட்டு இருக்கு, ஒரே நிமிஷம், சாரி. ஒரு டஃப்பான ஸ்குவாடா தான் இருக்கும். மேபி செம சேலஞ்சிங்கா இருக்கும்.
ஐம் ஈகர் டு வெயிட் ஃபார் இங்கிலாந்து ஸ்குவாடும். ஸோ அவங்க ஸ்குவாட் வந்தாதான் எப்படின்னு கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ற அளவுக்கு ஐ மீன் பண்ண முடியாது இப்போ, ஏன்னா நியூ எரா டிரான்சிஷன் எதுவுமே சொல்ல முடியாது. நோ ஹார்ம்ஸ் டு இந்தியன் ஸ்குவாட் ஸ்டில் ஓகே. ஏன்னா அவங்க இப்போ இங்கிலாந்து ஜிம்பாப்வே சீரீஸ்ல பார்த்தா யாரோ இருக்காங்க. சைமன் கிளார்க் யாரோ ஃபர்ஸ்ட் நியூ பால் போடுறாரு, அவர் யாருன்னே தெரியல. அதாவது யாரோ வச்சு ட்ரை பண்ணின்னு இருக்காங்க. மேபி கஸ் அட்கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட அவங்க கூட ரன் அப் கொடுக்க போறது யாரு, ஸ்பின் யாரு, ஏன்னா ஸ்பின்னும் ஆள் இல்ல. நம்ம ஷாயிப் பஷீர் நம்ம இந்தியனோ இல்ல பாகிஸ்தான் ஸ்பின்னர் அவர் தான் போட்டுட்டு இருக்காரு. பேட்டிங்ல இருக்காங்க ஆலிபாப், அதுக்கப்புறம் ஜாக்லீச் இல்லையா, ஜாக்லிச் இப்போ இந்த மேட்ச் காணும். ஸோ அதனால அவங்க ஸ்குவாடும் வந்ததுனா கண்டிப்பா 2 ஸ்குவாடையும் வச்சு கூட ஒரு சின்ன ஐசோ இல்ல லைவ்ல பேசிக்கலாம். ஃபைனல் டாட்ஸ் நல்ல ஸ்குவாட் நல்லா இருக்கும்னா தோணுது. டஃப்பான கான்டெக்ட் இருக்கும். எனக்கும் தெரிஞ்சு இது ஒரு பெட்டர் ஸ்குவாட். ஏன்னா இங்கிலாந்து வந்து யூஸ்வலா எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வரனுக்கு வந்து தே டோன்ட் நோ, கருண் நாயர் வந்து தே டோன்ட் நோ. சோ இந்த டாப் 5ல வந்து தே டோன்ட் நோ அட்லீஸ்ட் 2 to 3 பிளேயர்ஸ் ஒரு புது ஃபிளேவர் கொண்டு வரும். அதே மாதிரி யூ ஹேவ் கில், KL ராகுல். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு இந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ். ஏன்னா தீஸ் ஆர் ஆல் த டேலண்ட்ஸ் விச் வி ஹவ் பீன் வெயிட்டிங். இப்போ வந்து பிக் நேம்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து ப்ரெஷர் இருக்காது. இவங்க பேசிக்கா இவங்க விராட் கோலினா ஒரு செஞ்சுரி அடிக்கணும், ரோஹித் சர்மானா ஒரு நல்ல ஸ்டார்ட் தரணும். யாருக்குமே அந்த ப்ரெஷர் வந்து இந்த ஸ்குவாட்ல கண்டிப்பா இருக்காது. அண்ட் ஆல்சோ கருண் நாயர் நிறைய கவுண்டி மேட்சஸ் ஆடி இருக்காரு, சாய் சுதர்ஷன் கவுண்டி மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஹர்ஷதீப் சிங் வந்து கவுண்டி வந்து பயங்கரமா எல்லாம் போனது கிடையாது. நான் சும்மா எடுத்து பார்த்தேன் ஹர்ஷதீப் சிங் என்ன கவுண்டில பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டு ஐ திங்க் ஒரு 10-13 விக்கெட் தான் ஏதோ எடுத்திருக்காரு. பட் தீஸ் ஆர் very early stages. Bumrah வந்து will become a different beast. Siraj had a good run last time. So bowling பாத்தீங்கன்னா நம்மளுக்கு damn sorted. பேட்டிங் கூட ஓகே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஐ திங்க் பேப்பர்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி MCGC வியூவர்ஸ், நீங்க உங்க கருத்துக்கள் எல்லாம் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணிட்டோம்னா கூட அது ஏதாவது நம்ம அப்படியே மன்னிச்சுக்கோங்க. நாங்க வந்து கண்டிப்பா we are always open for constructive feedbacks தான் நான் சொல்லுவேன். அது 2-3 பேர் இப்போ இந்தியா டூர் வேற போயிட்டு இருக்கு. ஸோ அங்க மேபி யாராவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அதுவும் நம்ம வந்து கண்டிப்பா கவர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் திங்ஸ் பேசணும். சொல்லுங்க கிஷோர், ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்களா? லாஸ்டா பாயிண்ட் 7 பண்ணிக்கிறேன். இப்ப என்னன்னா 2 பேர்கிட்ட தான் இருக்கு. பேட்டிங்ல KL ராகுல் அவர் தான் வந்து டீமே லீட் பண்ணணும். இந்த மாதிரி ஆடுங்கப்பா, கோச் இருக்காங்க. ஸ்டில் KL ராகுல் கிட்ட தான் பேட்டிங் டீம் லீட் பண்றது. அதே போலிங்ல பார்த்தா பும்ரா, ஏன்னா பும்ரா மட்டும் தான் 200, மிச்ச எல்லாரும் வந்து 100, 50, 20, 25 அவள்தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பும்ரா பாத்துக்கணும். இவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டாங்கன்னா சம்மட்டா உண்மையே ரொம்ப சூப்பரா மேட்சஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து போன ஆஸ்திரேலியா சீரீஸா இருக்கட்டும், அப்புறம் நியூசிலாந்து சீரீஸா இருக்கட்டும், ஒரு ஸ்பின்னர் ஆடினார் ஆல்ரவுண்டர், அவரை ஏன்னா மிஸ் பண்ணீங்க அப்படின்றப்போ மறுபடியும் யோசிச்சிருக்காங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் வேணுமா, அக்ஷர் பட்டேல் அவர் ஏன் டிராப் பண்ணீங்கன்னு யோசிச்சா அவரும் லெஃப்ட் ஆர்ம், குல்தீப் லாங் ரன் கன்ஃபார்ம் போல இருக்கு. ஸோ குல்தீப்பும் லெஃப்ட் ஆர்ம், இவரும் லெஃப்ட் ஆர்ம். அதை யோசிச்சு இல்ல நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு போலாம், ஒரு ஆஃப் ஸ்பின்னா இருக்கட்டும், ரைட் ஆர்ம். ஏன்னா நீங்களே பேசியிருக்கீங்க ஒரு ஆஃப் ஸ்பின் வேணும், அஸ்வின் ஷூஸை ஃபில் பண்ண முடியாது, பட் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தர் வேணும்னு சொல்லி பேசியிருக்கோம் நம்ம. ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணி, அதனால அந்த எத்தனை பேர் போர்ட்ல உட்காந்தாங்க தெரியல, ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஃபிளாஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் யார் யாரை பிடிக்கணும், எப்படி செட் பண்ணணுன்றத நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன ஆன் பேப்பர்ல செம்ம டீமா இருக்கு. இது அப்படியே ஒரு விடாம அந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, பெர்ஃபார்ம் பண்றாங்களோ இல்லையோ, ஒரு லாங் ரன் கொடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க RCB சொல்லிக்கலாம், RCB லாங் ரன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்தியா ஒரு லாங் ரன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து 2 இயர்ஸ்ல, இந்த இயர்ல ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள சாம்பியன்ஷிப் அடிக்க சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அவங்க கூட ரஞ்சி டிராபிஸ்ல யார் நல்லா பண்ணிருக்காங்க, கவுண்டில யார் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க, எக்கானமி யார் நல்லா இருக்கு, லைக் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் சீசன்ஸ்ல யார் நல்லா இருக்கு, அந்த மாதிரி அந்த ஃபீட்பேக் இப்போ பெரிய பிக் நேம்ஸ் IPL நல்லா ஆட்டாங்க, சரி அவருக்கு டெஸ்ட்ல கொடுக்கணும், அந்த மாதிரி இவங்க வந்து கண்டிப்பா கொடுக்கல. அதுதான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஏன்னா நீங்க வந்து ரோஹித் கோலி பாத்தீங்கன்னா இப்போ ஈஸ்வரன், கில், ராகுல் looks good. I think it's actually looks very good. I want Karun Nair to start. I want Abhimanyu Ishwaran to start. Nitish Kumar Reddy again a proven guy. Rishabh Pant, அதே மாதிரி அது இங்கிலாந்துல ஹர்ஷ் தூபேன்னு ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவரை பத்தி. பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் who bowls at a line and length. அவர் is very young also. So கோலி அவுட் பண்ணாரு. ஆமா, இஸ் a good bowler. நான் வந்து ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் கிஷோர், நீங்க பாத்தீங்க, அவர் பத்தி நான் ஃபுல்லா பேசிட்டேன். அது வந்து நம்ம அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்னு தெரியல. அதுவும் அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரமா வரும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். So once again signing off Prasad and Kishore on behalf of Middle Class Gully Cricketers. Thank you so much Kishore for joining. And அடுத்த வீடியோல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு IPL கேம் இருக்கு, கண்டிப்பா வந்து பேசுவோம் அதை பத்தி. Thank you. Bye.